வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த அதிகாரத்திலே 19ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் ஒருவர் வாசியுங்கள். 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே குடியிருந்த யூதரும் கிரேக்கருமாகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவருடைய சரீரத்திலிருந்து உருமார்களையும் கொண்டு வந்து யாரிடமே போல யானைகள் அனுப்பிட்டு நீங்கி போயிட்டு பொல்லாத ஆவிகளும் அவரை விட்டு புறப்பட்டன. இங்கே வாசிக்கிற இந்த வேத பகுதியை சற்று கவனியுங்கள். 2 வருஷ காலமாக அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்தில் தங்கி கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது ஆசியா தேசத்திலே ஆசியா முழுவதும் குடியிருக்கிற ஜனங்களுக்கு அவன் பிரசங்கித்த அந்த பிரசங்கம் எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்குது? ஆசியா முழுவதும் பரவ ஆரம்பிக்குது. அப்படி பரவ ஆரம்பிக்கும் போது இங்கே 11வது வசனம் சொல்லுது, பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்ததினால். பவுலின் கையினாலே தேவன் விசேஷித்த காரியங்களை என்ன செய்தார்? அதுல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் அடுத்த வசனத்திலே 12வது வசனத்திலே என்னென்னலாம் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சரீரத்திலே இருக்கிறதான வஸ்திரத்தினாலே ஜனங்கள் என்ன செய்தார்கள்? சுகமானார்கள். சரீரத்திலே அவர்கள் அவருடைய வஸ்திரத்தினாலே என்ன செய்தார்கள்? சுகமானார்கள். பொல்லாத ஆவி அவர்களை விட்டு என்ன செய்தது? புறப்பட்டது. பொல்லாத ஆவி அவர்களை விட்டு என்ன செய்தது? புறப்பட்டது. இப்ப தேவ பிள்ளைகள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், இது ஆசியாவிலே இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அது என்ன செய்தது? பிரசித்தமாக பேசப்பட்டது. அப்படி தேவன் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை பயன்படுத்தினார். இப்போது 13வது வசனத்திலிருந்து சிலர் 13வது வசனத்திலிருந்து நீங்க 16வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். அப்பொழுது தேசாதிபதிகளாய் திரிகிற சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் மேல் ஆணையிட்டு இப்ப நல்ல கவனிங்க. எல்லாருக்கும் ஆசை வந்துருச்சு. என்ன ஆசை வந்துருச்சு? பவுல் பிசாசை துரத்தும் போது, இயேசுவின் நாமத்துல பிசாசை துரத்தும் போது பிசாசு ஓடுது. யூதர்களுக்குள்ளாக சில மந்திரவாதிகள் இருந்தாங்க. யூதர்களுக்குள்ளாக சில மாயக்காரர்கள் இருந்தாங்க. அவங்க இப்ப இயேசுவின் நாமத்தை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசை. என்ன ஆசை? அவன் சொன்னா என்ன செய்யுது? நடக்குது. அவன் வஸ்திரத்தை போட்டா ஜனங்க என்ன செய்றாங்க? சுகமாகறாங்க. அப்படி என்று சொல்லி இப்ப மந்திரவாதிகளுக்கு என்ன வந்துருச்சு? ஆசை வந்துருச்சு. அதே சேம் பவர் எங்களுக்கு என்னது பயன்படுத்த வேண்டும் என்கிற ஆசை அவங்களுக்கு வந்துருச்சு. கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப கவனிச்சு பாருங்க. அதுல விசேஷமாக நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா 14வது வசனத்தை நீங்க படிச்சு நல்ல கவனிங்க. பிரதான ஆசாரியனாகிய கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரன். இப்ப பிரதான ஆசாரியனுக்கு எத்தனை பிள்ளை இருக்குது? 7 பிள்ளை இருக்குது. பிரதான ஆசாரியர் பொம்பளை பிள்ளை இல்ல, ஆம்பளை பிள்ளை சொல்லுது. 7 பிள்ளை இருக்குது. அந்த ஆசாரியன் பேரை கொடுக்கப்பட்டது. அவன் பேர் என்னது? கேவா. அவனுக்கு 7 பிள்ளைகள் இருக்காங்க. அவன் யாருன்னா பிரதான ஆசாரியனா. ஐயா, பிரதான ஆசாரியன் மூலமாக எந்தவித காரியம் என்ன செய்யல? நடக்கல. இப்ப யார் மூலமா தான் நடக்குது? பவுல் மூலமா தான் அற்புத அடையாளம் என்ன செய்யுது? நடக்குது. இப்ப இந்த ஸ்கேவானுடைய பிள்ளைகள் என்ன செய்றாங்க? இப்ப இந்த 7 பேர் என்ன செய்றாங்க? 15வது வசனத்துல பொல்லாத இல்ல, அங்க பாருங்க. பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரன் இப்படி செய்தார்கள். எப்படி செய்தார்கள்? பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தினால பிசாசே போ அப்படினா போயிருமா? அப்படினா இது போயிருமா? அப்ப பாத்தீங்கன்னா இங்க அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. பொல்லாத ஆவி அவர்களை
நடந்த ஒரு சம்பவம். இப்ப கொஞ்சம் கவனிங்க. நாங்க ஒரு முறை ஆலாடு அப்படி சொல்லி ஒரு கிராமம், எங்க மெட்ராஸுக்கு பக்கத்துல ஆலாடுன்னு சொல்லுகிற ஒரு கிராமம். இந்த ஆலாடு கிராமத்துல ஒரு பொம்பளைக்கு பிசாசு பிடிச்சிருச்சு. பொம்பளைக்கு பிசாசு பிடிச்சா அங்க ஒரு ஊழியக்காரர் இருக்காரு, பேர் சொல்ல விரும்பல. அங்க ஒரு ஊழியக்காரர் இருக்காரு. அந்த ஊழியக்காரு அந்த பிசாசை துரத்த முடியல, துரத்த என்ன செய்யல முடியல. உடனே நான் போன திங்கட்கிழமை கூட செவ்வாய்க்கிழமை சென்னைக்கு போயிருந்தேன். வடகரையில பாஸ்டர் மோகன் வர்ணபா அவருக்கு நான் உடல் ஊழியரா இருக்கிறேன். அப்ப நாங்க இருக்கும்போது அவருடைய சர்ச்சில் போன் வருது, பாஸ்டர் இந்த மாதிரி ஆளாடுல இந்த பொண்ணுக்கு என்ன பிசாசு பிடிச்சு என்ன செய்யுது ஆடிட்டு இருக்கு, இந்த பாஸ்டால என்ன செய்ய முடியல, மத்தியானம் வரைக்கும் ஆடி வச்சு ஒண்ணும் நடக்கல அப்படின்னு சொல்லி போன் வந்தேன். இப்ப நான் சொன்ன ஒரு சாயங்காலம் ஒரு 6 மணி போல வந்துடும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சபைக்கு கூட்டு வர முடியுமான்னு முடியாது, அந்த அளவுக்கு மோசமா இருக்கு அப்படின்னா 2 பேரும் அவரு ஒரு ரொம்ப மோசமான ஒரு வெஹிக்கிள் வச்சிருந்தாங்க. அந்த வெஹிக்கிள்ல 2 பேரும் போறோம். போனா நாங்க எப்ப வண்டியை ஸ்டார்ட் பண்றோமோ அப்ப சொல்லி பிசாசு, ஏய் அவனுங்க வந்து என்ன துரத்தணும், நீ உள்ள வந்து என்ன செய்ய என்ன துரத்துறா போறேன். இந்த பாஸ் கிரீன் உணர்ச்சப்பட்டு உடனே உள்ள போய் பிசாசு எல்லாத்தையும் வெளியே இருக்கு, நீ மட்டும் தான் என்ன செய்யணும் உள்ள இருக்கு, கதவை காப்பா போடு, நான் இப்ப நீ ஜெபம் பண்ணி நான் ஓடிடுறேன். இந்த மனுஷன் நினைச்சிருக்கிறாரு தாவா போட்டு பிசாசு துரத்த போனா அந்த மனுஷன் அடியில அடிச்சு நிலமலை வச்சிருச்சு. நிலமலைக்கு அந்த மனுஷன் ஆனா ஒரு அடி வெளியே சொல்லலையே. உடனே கதவை திறந்துட்டு அவர் என்ன செஞ்சாரு, முடியெல்லாம் சீவி தலையெல்லாம் அப்படி பண்ணிட்டு வந்து வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நாங்க போனோம், அந்த பிசாசை துரத்தி வந்துட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவரு பாஸ்டர் இந்த மாதிரி நாங்க தனியா போய் ஜெபிச்சேன், உதச்சிருச்சு பாஸ்டர் பிசாசு. ஜனங்கிட்ட என்ன செஞ்சாங்க சொல்லிடாதீங்க, ஊமை கனவு கண்ட ஊமை உலகம்னா ஒத்துட்டி சொல்ல முடியாது. அந்த மாதிரி அந்த மனுஷனை புரட்டி எடுத்துச்சு. அதுபோல இந்த பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா அவருடைய 7 குமாரருடைய பலாத்காரம் அடிச்சான் பிசாசு. அது மாத்திரமல்ல அவங்க வஸ்திரத்தை உயிரிச்சு, வஸ்திரத்தை உழுவது மாத்திரமல்ல அவங்க அடிவாச்சு. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, வேத வசனம் என்ன சொல்லுது? 11ஆம் வசனம், பவுலின் கையினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அப்படினா தேவன் ஒரு மனுஷனை பயன்படுத்தும் போது, தேவன் ஒரு மனுஷியை பயன்படுத்தும் போது, நான் சொல்லுகிறேன் அவர்களை திடீர்னு ஆசைப்பட்டு ஒரு ஊழியத்தை செய்யும் போது கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியைகளை என்ன செய்வது கிடையாது, செய்வது கிடையாது. சற்று கவனித்து பாருங்கள். என்னோடு சேர்ந்து கொரிந்தியர் நிருபம் 2 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கிறேன். யூதர்களா இங்கே நீங்க பாருங்க, வாசிங்க. யூதர்களா ஒன்று குறைய 40 அடி 5 முறை என்ன செய்தார்களா அடிபட்டு. அப்படின்னா 195 அடி யூதர்களால் யார் வாங்கி இருக்கிறார், பவுல் வாங்கி இருக்கிறார். அடுத்தது கீழே வரும் 3 தடவை மிலிட்டரினால என்ன செய்திருக்கிறார், என்ன செய்திருக்கிறார், அடிபட்டு இருக்கிறார். அது கீழே வாசிங்க. ஒரு தடவை கண்ணறி உண்டு, 3 தடவை கப்பல் சேத்துல இருந்து போக்கினே, அநேக தடவை பிரயாணம் பண்ணினேன். பிரயாசத்திலோ வருத்தத்திலோ அநேக முறை கண்விழிப்பிலோ பசியிலோ தாகத்திலோ உபவாசங்களிலோ இருந்து இவைகள் முதலானவைகள் அல்லாமல் நல்ல கவலை, எல்லா சபைகளை குறித்ததான உண்டான கவலை. ஒரு மனுஷனை கர்த்தர் பயன்படுத்துறாரு. அந்த மனுஷன் வார்த்தையை குறித்து சொல்லுகிறான். 5 முறை, ஒன்றுக்கு குறைய 40 முறை என்ன செய்திருக்கிறேன், அடி வாங்கி இருக்கிறேன். அடுத்த சொல்றாரு, மிடல்
போது இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளையும் குறித்து உண்டான கவலை என்னை நாள்தோறும் என்ன செய்தான்? அந்த மனுஷனை கர்த்தர் பயன்படுத்துவாரா? இந்த 7 பேரை கர்த்தர் பயன்படுத்துவாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. 25வது வசனம் 26வது வசனம் பாருங்க. அநேக தடவை பிரயாணம் பண்ணி ஆதியால் வந்த மோசங்களினாலும் கல்லறைகளால் வந்த மோசங்களினாலும் என் சுயஜனங்களால் மோசங்களினாலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களினாலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களினாலும் எல்லாமே என்னது? 26 என்னது? மோசங்களினாலே. யாருக்கு? ஒரு ஊழியக்காரனுக்கு. யாருக்கு? ஒரு அப்போஸ்தலனுக்கு. எல்லாமே எப்படி இருக்குது? மோசங்களினாலே பயன்படுத்தப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க. அந்த மனுஷன் கையிலே தேவன் விசேஷித்த காரியத்தை, அற்புதத்தை, அடையாளத்தை செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் ஒரு மனுஷனை பயன்படுத்தினா, ஏதோ எனக்கு பைபிள் தெரியும், எனக்கு என்ன தெரியும், 2 பாட்டு தெரியும், 4 பாட்டு தெரியும் அப்படின்னு இன்னைக்கு வந்து நிக்கிறேன். அந்த ஊழியக்காரனுடைய அனுபவம் அல்ல, நீங்க அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அனுபவமே சற்று என்னது? அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அனுபவம் எப்படி இருக்குது? வித்தியாசமா இருக்குது. 27வது வசனம் சொல்லுகிறது, பிரயாசத்திலோ வருத்தத்திலோ அநேக முறை கண்விழிப்பிலோ. அந்த வார்த்தை என்ன விட முடிச்சிருச்சு. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பசியா அநேக நாள் இருந்திருக்கிறார். அதை விட இன்னும் ஒரு வார்த்தை என்னன்னா, வஸ்திரம் இல்லாமல். அந்த மாதிரி அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது நிர்வாணத்தில். அப்படின்னா வஸ்திரம் இல்லைன்னா போட்டு இன்னொரு வஸ்திரம் போட்டுக்கிட்டு உடுத்திக்கிறதுக்கு என்ன இல்லை, உடுத்திக்கிறதுக்கு என்ன கிடையாது. ஆனா இன்னைக்கு நம்ம பீரோ ஃபுல்லா திறந்தா என்ன செய்யுது? எத்தனை பேண்ட் ஷர்ட் இருக்குது, எத்தனை கோட் ஷூட் இருக்குது, எத்தனை சுடிதார் இருக்குது, எத்தனை புடவை இருக்குது, எல்லாம் நமக்கு தெரியும். இவ்வளவு கொடுத்தோம் சபைக்குள்ளாக பக்தி விருத்தி உண்டாக்குவதற்கு ஏதுவான ஒரு கிரியையும் நம்ம சிந்தைக்குள்ளாய் வர மாட்டேங்குதே. நான் சொல்ற நிர்வாணமா இருந்த ஒரு மனுஷன், பசியா இருந்த ஒரு மனுஷன், தாகமா இருந்த ஒரு மனுஷன், எல்லா காரியத்திலும் நண்பர்களாலே கண்ணர்களாலே மோசம் போகப்பட்ட ஒரு மனுஷன் இப்போது சபையை குறித்து 28வது வசனம் சொல்லுது, இவைகள் முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்ததான பக்தி அவனுக்குள்ளாக இருந்தான். நான் சொல்லுகிறேன், அவனைத்தான் கர்த்தர் பயன்படுத்தினார். அவனுடைய வஸ்திரத்தை ஜனங்கள் தொட்டபோது சுகமானார்கள். சாத்தான் அவனை கட்டினது நடுங்கி ஓடினது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவ கட்டுடைய பிள்ளைகளே, ஊழியம்னா ஏதோ கத்திரிக்காய் வியாபாரம் கிடையாது. இட்ஸ் நாட் பிசினஸ். இது கமிட்மென்ட் இருக்கணும். இங்க லைஃப்ல கமிட்மென்ட் இருக்கணும். ஊழியத்துக்குள்ளாக என்ன வரணும்? கமிட்மென்ட் இருக்கணும். எல்லாவற்றையும் சகிக்கணும். கவனிங்க. இப்போ நீங்க சமையல் சமைக்கிறீங்களே, அதுல நாங்க 3 வருஷம் இருக்கோம். 3 வருஷம் எங்க வீட்டுக்கு என்ன இருக்காது? வாசல்ல கதவு இருக்காது. வெறும் சாக்க மட்டும் தான் தொங்க வச்சிருக்கோம். 3 வருஷம் எங்க வீட்டுக்கு வாசல்ல என்ன இருக்காது? கதவு இருக்காது. வெறும் சாக்க மட்டும் தான் தொங்கும். அந்த வீட்டுக்குள்ள தான் நாங்க இருக்கோம் 3 வருஷம். பாஸ்டர் டிஎல் ஜோசப் சென்னையில இருந்து வந்தாரு. சபையில இருக்கிற ஒரு தம்பியை பார்த்து, ஏய் இந்த பாஸ்டருக்கு ஒரு கதவு போட்டு கொடுக்க கூடாதா? அப்படின்னு அந்த மனுஷன் காரி துப்புனாரு. நல்லா கவனிச்சு பாருங்க. இது எல்லாவற்றையும் இந்த பாதையில என்ன செய்யணும்? கடந்து வரும்போது கர்த்தர் ஒரு நாள் அப்படிப்பட்ட ஊழியக்காரிகளை கர்த்தர் எப்படி செய்கிறாரு? அற்புதமாய் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் கையை வைத்து ஆமென் சொல்ல போறீங்க? அல்லேலூயா. நல்ல கவனிங்க. வசதி வாய்ப்புகள் வரும் போகும். நான் சொல்லுகிறேன், புகழ்ச்சி வரும் போகும், உயர்வு வரும் போகும். ஆனால் ஒரே ஒரு காரியம் தெரியுமா? நம்ம மேல இருக்கிற அழைப்பு கிருபாவரம் ஒரு நாள் மாறாது. அல்லேலூயா. கிருபாவரம் ஒரு நாள் என்ன செய்யாது? மாறாது. நல்ல கவனிங்க. என்னோட சேர்ந்து இப்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்திலே 14ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கிறேன். 4ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம்
தங்களுடைய குடும்பத்தை குறித்து கர்த்தருடைய குடும்பத்துக்காக இதை ஜெபிச்சேன், என் குடும்பத்துடைய தேவைக்காக இதை கேட்டேன், கர்த்தர் இதை அற்புதமாய் வாய்க்க செய்தார் அப்படிங்கிற வார்த்தை என்ன செய்யப்படுது? ஆக்ட்ஸ் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் கடைசியில முடிக்கும் போது மற்ற புத்தகம்லாம் ஆன்லைன் முடிச்சிருக்கோம். ஆனா அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் மட்டும் தான் என்ன செய்யாது? ஆன்லைன் முடியாது. நல்லா கவனிங்க. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லித் தர விரும்புகிறேன். குடும்பத்தை குறித்ததான ஒரு வாரத்தை அப்போஸ்தலருக்குள்ளாக இருந்ததாக இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தை பார்க்க முடியல. அதனால் இந்த உலகத்தில் என்ன செய்தது? பக்தி வைராக்கியம் பற்றி எரிய ஆரம்பித்தது. இன்னைக்கு நம்முடைய வாதம் என்ன? நம்முடைய விசுவாச கட்டமைப்பெல்லாம் நம்முடைய குடும்பத்தை சார்ந்ததாகவே இருக்குது, நம்முடைய பிள்ளையை சார்ந்ததாகவே இருக்குது. தேவ பிள்ளைகளே, சற்று கவனித்து பாருங்கள். இங்கே 19வது வசனம் என்ன சொல்லுது? 14:19ல பின்பு அந்தியோகியாவிலோ வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை என்ன செஞ்சாங்களா? கண்டறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி பட்டணத்துக்கு வெளியே என்ன செய்தாங்களா? அல்லேலூயா. அவனை கண்டறிந்துட்டாங்க, அவன் செத்து போயிட்டான், அவனை விட்டுட்டு போனாங்க. ஆனா அவர் என்ன செய்யறாரு? எந்திரிச்சு அந்த அடியிலோ அந்த உதவியிலோ என்ன செஞ்சாரு? அந்த மோசம் படிச்சுமே, அந்த மோசம்னு 2 கொரிந்தியர்ல படிச்சோம்ல 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல, அந்த மோசத்துல ஒரு மோசம் தான் என்னது? அவனை கண்டறிந்து கொன்றதுக்கு எத்தனைச்சாங்க, கண்ணும் எரிஞ்சாங்க. ஆனால் அவருடைய ஜீவனை கர்த்தர் தப்புவித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. 16ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா நமக்கு என்ன தெரியும்? 16ஆம் அதிகாரத்துல 22வது வசனத்தையும் 23வது வசனத்தையும் அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி எழுப்பினார்கள். அதிகாரிகள் அவருடைய வஸ்திரத்தை கிழித்து போடவும் சொல்லி அவர்களை அநேக அடிகளை அடித்த பின்பு போதும். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. இங்கே மோசம் சொன்னாரு. அந்த மோசத்திலே இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் வஸ்திரத்தை அவிழ்க்கப்பட்டது, அநேக அடிகளை என்ன செய்தார்? பெற்றுக்கொண்டார். ஒரு காரியத்திலும் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரை பார்த்து இப்படி என் வாழ்க்கை நடக்கிறதே என்று சொல்லி அவர் பிளேம் பண்ணல. நம்முடைய காரியம் என்ன? எனக்கு ஒரு வீடை கட்ட முடியல, என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் நடக்க மாட்டேங்குது, எனக்கு அதை கிடைக்கல, எனக்கு இதை கிடைக்கல. இப்படித்தான் நம்முடைய சிந்தையும் நம்முடைய செயல்பாடுகளும் போய்கொண்டே இருக்கு. விசுவாசிகள் வாழ்க்கையில மாத்திரமல்ல, ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நல்ல கவனிங்க. அநேக அடிகளை என்ன செய்தாராம்? அடித்தார்களாம். தொழுவ மரத்தில் தலைகளாக என்ன செய்தாராம்? தொங்க விட்டார்களாம். இப்படிப்பட்ட மோசங்கள் அவர் சொன்னாரே, நிர்வாணத்திலும் பசியிலும் தாகத்திலும் சொன்னாரே, இப்படிப்பட்ட நிர்வாணம் அவருக்கு என்ன செய்திருக்கிறது? இருந்திருக்கிறது. அது எல்லாவற்றிலும் அதெல்லாம் ஒரு பொருட்டா எடுத்து நாம என்ன தெரியுமா? அவருடைய மைண்ட் இருக்குது சபைக்குள்ளாக. அல்லேலூயா. எல்லா சபைக்குள்ளாக என்ன செய்ய வேண்டும்? பக்தி விருத்தி அடைய வேண்டும், ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும். அந்த சிந்தனை யாருக்குள்ளாக இருந்துச்சு? பவுலுக்குள்ளாக இருக்குது. அல்லேலூயா. என்னது ஆண்டவரே, நம்ம சாட்சி சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? இப்ப இந்த நம்ம விவராண்டி சிஸ்டர் ஒரு சாட்சி சொன்னாங்க. என்ன சாட்சி சொன்னாங்க? அவங்க விசுவாசம் எதை சுத்திக்கிட்டே இருக்குது? அவங்க பொண்ணு, அவங்க பையன் பிரசன்னா, அடுத்தது யாரு? அவங்க பொண்ணு, அடுத்தது இன்னும் போனா அடுத்தது அவங்க வீட்டுக்காரு. இந்த 4 பேரை சுத்தி இருந்தா நம்முடைய விசுவாச வாழ்க்கையே இருக்கு. அவங்க என்ன சாட்சி சொல்லுவாங்க? இப்ப எங்க பையன் 500 மார்க் என்ன நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ண சொன்னாங்க. இன்னொரு ஆளை எழுப்பி சொல்ல சொன்னா என்ன சொன்னாங்க? எனக்கு ஆண்டவர் நல்ல வீட்டை கட்டி கொடுத்தார். நல்ல இன்னொரு ஆளை எழுப்பி கொடுத்தா எனக்கு ஒரு நல்ல வேலையை கத்த கொடுத்தார். இதுதான் திருச்சபையினுடைய சாட்சியா இருக்குது. இதுதான் திருச்சபையினுடைய சாட்சியா இருக்கு. திருச்சபையினுடைய சாட்சி அப்படி அல்ல. இங்கே கவனிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 28வது வசனம் சொல்லுது. 2 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. இவைகள் முதலானவைகள் அல்லாமல் கவலை
தண்ணி இல்லையே, வஸ்திரம் இல்லையே, சாப்பாடு இல்லையே, என்ன ஒருத்தன் என்னது மோசம் போக்கிட்டானே, என்ன கூட பழகினானே ஏமாத்திட்டானே, அவன் கவலை அதை குறிச்சு என்ன இல்ல. நீங்க உங்க வாயத்துல தான் என்ன சொல்றீங்க, என் பிள்ளை என்னை கவனிக்க மாட்டேங்குது, என் மருமக என்னை கவனிக்க மாட்டான், என்னுடைய சகோதரன் என்னை விசாரிக்க மாட்டான், என் மச்சான் என்னை விசாரிக்க மாட்டான், என் மாமா என்னை விசாரிக்க மாட்டான், என் பாஸ்டர் என்னை விசாரிக்க மாட்டாரு, என் உடன்பிடியர் என்னை விசாரிக்க மாட்டாரு. நல்லா இருக்கான்னு நான் சொல்றேன். நம்முடைய கவலை எல்லாம் இதை குறிச்சுதான் இருக்குது. நம்முடைய கவலை எல்லாம் இதை குறிச்சு இருக்குது, இதை குறிச்சுதான் இருக்குது. பொண்ணை பார்த்தா என்னது, பொண்ணை பார்த்தா என்னது இழைச்சிருச்சு, கட்டி கொடுத்த சோறு ஒழுங்கா போடணும் புருஷன், அதை குறிச்சுதான் என்னது இருக்குது. நான் சொல்லுகிறேன், அப்போ சொன்ன பவுலுடைய கவலை அதை குறித்து இல்ல. இங்க என்ன சொன்னார் 28ல மறுபடியும் வாசிக்காது. அல்லாமல் எல்லா சபைகளுக்கு முன்னாடி இருக்கிற கவலை. ஹalleluya. உங்க கவலை எதை குறிச்சு இருக்குது சொல்லுங்க, கையை வைத்து. சபையை குறிச்சு இருக்குதா? ஒருத்தருக்கு இருக்காது நினைக்கிறேன். ஏதோ ஞாயிற்றுக்கிழமைனா தொண்டதனிமோ கத்துவாங்க மனுஷன். அவர் என்ன ஒரு 4 மணி நேரம் கத்திரி போட விடு, அது அவங்க கிட்ட 10 தடவை திரும்பி பார்த்தா 10 வார்த்தை ஓடிடும். அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடலாம். ரொம்ப வேத வசனத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்குது. அநேக அடிகள், அந்த அடிகளை கூட அவன் வந்து என்ன செய்யல, கவலைப்பட்டதா தெரியல. அவனுடைய நிர்வாணமா இருந்துட்டான், அந்த நிர்வாணத்துக்கு அவன் கவலைப்படல. நல்ல கவனிக்க பசியா இருந்திருக்கான், அதை குறித்து அவன் பேசல. நல்ல கவனிக்க தாகமா இருந்திருக்கான், அதை குறித்து அவன் பேசல. அவன் பேச வரக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? திருச்சபை குறித்து. எல்லா திருச்சபை குறித்து பக்தி வைராக்கியம் தான். ஹalleluya, ஹalleluya. நல்ல கவனிச்சு பாருங்க. 18ஆம் அதிகாரத்திலே, அப்போஸ்தலனுடைய 18ஆம் அதிகாரத்திலே நீங்க 3ஆவது வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, அவருடைய பெரிய பாஸ்டர் அவர் யாரு? அப்போஸ்தலர். அவரை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. 3ஆவது வசனத்தை பாருங்க. அவர்கள் கூடார பண்ணுகிற தொழிலாளிகளா இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவனாய் இருந்தபடியினாலே அவர்களுக்கு தங்கி வேலை செய்து கொண்டு வந்தார். இப்போ என்ன சொல்வாரு? நான் பெரிய ரெவரண்ட், நான் பெரிய ரெவரண்ட், என்ன மூலியமா இந்த மரித்தவங்க உயிரோடு எழுதி இருக்கிறாங்க. அடுத்தது என்னது, வஸ்திரத்தை கட்டி போட்டா அது சுகமா இருக்காங்க, நான் ஒரு பிசாசை போன்னு சொன்னா போவுங்க அப்படின்னு அதிகாரத்தை காட்டுகிறேன். அவன் என்ன செய்யறான்? அங்க யாரு? ஆக்கிலா பிரிஸ்கிலாவோட கூட சேர்த்து என்ன செய்யறாரு? அவரு கூடார வேலையே செய்கிறாரா. அதனால நல்ல கவனிங்க, எந்த நேரத்திலும் கர்த்தருடைய ஊழியத்துக்கு பணம் தேவைன்னா பாஸ்டரோட இறங்கி வேலை செய்யணும். ஹalleluya, ஹalleluya. நான் சொல்கிறேன், எந்த நேரத்திலயோ மற்றவங்களை சார்ந்து இராதபடிக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய கையினாலே வேலை செய்து தன்னுடைய காரியத்தை என்ன செய்கிறாரு? நிறைவாக்கி கொண்டார். ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, வெள்ளக்காரன் வந்து கிணத்துக்குள்ளார இறங்கிறதுக்கு முன்னாடி மேல ரோப்ப ரெடி பண்ணிட்டு தான் கிணத்துக்குள்ள இறங்குவானா. ஆனா இந்தியன்ஸ் கிணத்துக்குள்ள இறங்கிறதுக்கு முன்னாடி குதிச்சுட்டு நமக்கு மேல யாராவது ரோப் கொடுப்பானா அப்படி சொல்லி எதிர்பார்க்கிறாங்க. விளங்குதா? ஹலோ, வெள்ளக்காரனுக்கு நமக்கோட வித்தியாசம் என்ன? அவன் எனக்கு ரெடி பண்ணிட்டு கிணத்துக்குள்ள இறங்குறான், நம்மால எதையுமே ரெடி ஆகாது, கிணத்துக்குள்ள குதிச்சிடும். எனக்கு கொடுக்கலையே, எனக்கு கொடுக்கலையே, எனக்கு கொடுக்கலையே. நான் சொல்றேன், நமக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க, நமக்கு கொடுக்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரம். ஹalleluya. நமக்கு கொடுக்கிறது யாரு? இயேசு ஒருவர் மாத்திரம். அவர் ஒருவர் தான் நமக்கு என்ன செய்கிறார்? எல்லாவற்றையும் அருள செய்கிறவராக இருக்கிறார். என்னை உயர்த்துகிறவர் அவர்தான், என்னை மேன்மைப்படுத்துகிறவர் அவர்தான், எனக்கு வல்லமையை தருகிறவர் அவர்தான், என்னை பாட வைக்கிறவர் அவர்தான், என்னை பேச வைக்கிறவர் அவர்தான். ஹalleluya. ஆனால் அவரையே என்ன செய்யுங்க? உயர்த்திக்கிட்டே இருங்க, அவரையே உயர்த்திக்கிட்டே. கொலோசியர் நிருபத்திலே 1ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். கொலோசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 28 29 வாசிங்க. கொலோசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 28 29 வாசிங்க. எந்த மனுஷனையோ கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கு புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் பண்ணுகிறோம்.
செஞ்சாராம்? போராடி போராடி போராடி. ஊழியம்னா ஏதோ லகுவா எல்லாரும் உட்கார்ந்து அப்படியே கை நீட்டினா அதை செய், கை நீட்டினா இதை செய் அப்படி சொல்ற அனுபவம் இல்லை. எல்லா காரியத்திலும் என்னது? ஊழியம் எடுத்து என்னது? போராடுதான். திடீர்னு கார்ல பேட்டரி என்ன செய்யும்? எரியும். திடீர்னு என்னது? கார் ஸ்டார்ட் ஆகாது. ஊழியம் சொன்னா ஏதோ நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. ஊழியம் சொன்னா அப்பதான் ரெண்டு பேரும் எழுப்பி நிற்பான். ஆனா எல்லா மனுஷருக்கும் புத்தி சொல்லவும் இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துறதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நாம போராடணும் சொல்றாரு. இன்னும் 1 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க சொல்லுங்க பாருங்க. 4ஆம் அதிகாரம் 11, 12, 13, 14 வாசிங்க. 1 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம். இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களோ தாகம் உள்ளவர்களோ இருக்கிறோம். நல்ல கவனிங்க. அவர் என்ன சொல்றாரு? இந்நாள் வரைக்கும் எங்களுக்கு சொந்த வீடு இல்ல. இந்நாள் வரைக்கும் என்ன இல்லையா? தங்க இடம் இல்ல. சில ஆளா என்னது? ஏன் இடம், ஏன் பணம், ஏன் இடம், ஏன் பணம். பவுலுடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க. 11ஆம் வசனம் சொல்லுது, இந்நாள் வரைக்கும் பசி உள்ளவர்களாயோ தாகம் உள்ளவர்களாயோ நிர்வாணிகளாயோ குட்டுள்ளவர்களாயோ தங்க இடம் இல்லாதவர்களாயோ இருக்கிறோம். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த 12 அப்போஸ்தலர்கள் இருந்தாங்கல, இந்த 12 அப்போஸ்தலருக்கு நீங்க எருசலேமிலும் சரி, இத்தாலியிலும் சரி, இல்ல ரோமிலும் சரி, யாருக்கும் தனிப்பட்ட எந்த பங்களா வீடும் இல்ல. சரித்திரத்துல என்ன கிடையாது இல்ல. இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யல யாரும் சொல்ல முடியாது. இது வேறு கட்டின வீடு, வேறு கர்த்தர் கொடுத்த வீடு. இது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கர்த்தர் கொடுத்த வீடு. அல்லேலூயா. இது யோவானுக்கு கர்த்தர் கொடுத்த வீடு அப்படின்னு சொல்லி என்ன கிடையாது. ஐயா இன்னைக்கு இதெல்லாம் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் இது இல்லனா கடவுள் வந்து சுவிசேஷத்தை கேட்க மாட்டாங்க. நான் சொல்றேன், இதே இல்லாத ஒரு நபர் சுவிசேஷம் சொல்லும்போது நான் சொல்லுகிறேன், அங்க நடந்த நிகழ்வு என்ன தெரியுமா? 50,000 வெள்ளி காசுகளுக்கு பொறுமான மந்திர புத்தகங்களை கொண்டு வந்து போட்டு ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? எரித்தார்கள். 19ஆம் அதிகாரத்திலே இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை வாசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 19ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி கொள்ளுங்க. 19ஆம் அதிகாரம் எத்தனாவது வசனம்? 19 வாசிங்க. மாயத்திற்காக இருந்தவர்கள் அநேகர் தங்கள் புத்தகங்களை கொண்டு வந்து எல்லாரும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவருடைய கிரயத்தின் தொகையை பார்த்தா 50,000 வெள்ளி காசு. ஐயா, ஒரு பின்மாற்றத்துல போகிறவனுக்கு 30 வெள்ளி காசு பெருசா தெரியுது. எழுப்புதல் வரும்போது 50,000 பொறுமானம் உள்ள மந்திர புத்தகத்தெல்லாம் கொண்டு வந்து எரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, நீங்க கவனிச்சு பாருங்க. அவர்களுக்கு எந்த பெரிய வீடு கிடையாது. அவர்களுக்கு எந்த பங்களாவையும் கர்த்தர் கட்டி கொடுத்தார். எனக்கு கர்த்தர் இந்த பங்களாவை கட்டி கொடுத்தார், உனக்கும் அந்த கர்த்தர் கட்டி கொடுப்பார். நான் சொல்றேன், இது ஊழியக்கார ஸ்டேட்மெண்ட் அல்ல. எனக்கு கர்த்தர் பங்களாவை என்ன செஞ்சாரு? கட்டி கொடுத்தா உனக்கு கட்டி கொடுப்பார் அப்படி சொல்லி அழைக்கிறது. இவனுக்கு எதுவுமே இல்லையா? இவனுடைய ஊழியத்துல ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. இவங்க ஊழியத்துல ஜனங்கள் சுகமானாங்க. ஆசியாவில் இருக்கிற அநேக ஜனங்கள் கர்த்தர் பக்கம் என்ன செஞ்சாங்க? திரும்பினாங்க. எப்படிங்க? எப்படி அது? ஹலோ, அது எப்படி நடந்துச்சு? இவ்வளவு சாக்ரிஃபைஸ், இந்த தியாகத்தை ஒரு மனுஷன் சகித்து 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 கர்த்தருடைய சமூகத்தில் நின்றா பாருங்க, அதனுடைய விளைவுதான் அந்த எழுப்புதல். ஹல்லேலூயா. அந்த 19ஆம் அதிகாரத்துல ஒரு எழுப்புதலை பார்த்துமே, அந்த எழுப்புதல் எழுதுறதா இப்படிப்பட்ட ஒரு சாக்ரிஃபைஸ் தான், இப்படிப்பட்ட ஒரு தியாகம் தான். நம்முடைய குடும்பத்தை சுற்றியே சிந்திக்கிறோமே. நான் சொல்லுகிறேன், நமக்கு எல்லாம் தேவைதான். கர்த்தர் எல்லாத்தையும் கொடுப்பாராம். வீடா வீட கொடுப்பாராம், பணத்தை கொடுப்பாராம், வாகனத்தை கொடுப்பாராம், பிள்ளைகளை உயர்ந்த இடத்துல வைப்பாராம். அதெல்லாம் எந்த மாற்று கருத்து கிடையாது. வேறு சொல்லுகிறது, நீங்க நாளைக்காக என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அன்றைய தினத்திற்கு அதனால் பாடுகள் போகும் என்று கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. எல்லாம் தேவைதான். உங்களுக்கு இன்னொரு தேவை என்பது உங்கள் பரமபிதா முன்னமே அறிந்திருக்கிறார். ஐயா, ஊழியம் செய்யறவனுக்கு நல்ல தொண்டை கர்த்தருக்கு தெரியாதா? அவனுக்கு நல்ல வஸ்திரம் எனக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும் அவனுக்கு. எதை எப்ப வேணாலும் கொடுப்பாரு. அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா. என்ன 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 அழகு பார்க்கிற ஆண்டவர் என்னது? எனக்கு நல்ல வஸ்திரத்தை கொடுத்தும் அழகு பார்ப்பாரு. என்னுடைய தேவைகளை கொடுத்து என்ன செய்வாரு? அழகு பார்ப்பாரு. எனக்கு ஒண்ணுமே இல்லாத பாதையில என்ன பிரயாணம் பண்ண வச்சு பின்னாடி எல்லாத்தையும் என்ன செய்வாரு? அல்லேலூயா. கேட்கிறவருக்கு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாத்தையும் கொடுப்பாரு. அந்த 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 கருத்தை நான் சொல்லல. நான் கொடுக்க மாட்டாங்கிற கருத்தை சொல்லல. ஒரு விசுவாசினா கஷ்டம் தான் படணும்னு சொல்லல. நான் ஒரு ஊழியக்காரனா கஷ்டம் தான் படணும்னு சொல்ல. நான் சொல்லுகிறேன் இதுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு நான் சொல்ல வரல. என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நான் கடந்து போற மாதிரி அந்த ஊழியத்துக்கு மாதிரி அதுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதுதான் கர்த்தருக்கு மகிமை. அதான் கர்த்தருக்கு கனம். எத்தனை பேர் கையை வைத்து ஆமென் சொல்ல போறீங்க? இப்ப நீங்க சொல்லுவீங்களா, என்னுடைய விசுவாசம் எல்லாம் எதை சார்ந்து இருக்குது? ஒரு பர்சன் ஒன்று எடுத்துட்டேன், இதை முடிச்சுட்டு அடுத்தது என்னது? வீட்டுக்குள்ள இதை வாங்கி வச்சிருக்கேன். அடுத்தது என்னது? இந்த டிவி கடன் கொடுத்துருச்சு, அதுக்கு 3 மாசம் இருக்கும். 3 மாசத்துக்கு முன்னாடி அடுத்தது என்னது? அவங்க வீட்டில் அதை போட்டாங்க. அடுத்தது என்னது? ஒரு பழமொழி இருக்குல்ல, எய்த்த வீட்டுக்காரி ஆம்பளை கூட தான் சொல்லிட்டு, அது என்ன பழமொழி? கொஞ்சம் சொல்லி கொடுக்குற தேசியக்கா. அந்த பழமொழி எப்படி? இடிச்சுக்கிட்டு செத்தான். நல்ல கவனிங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன கிடையாது, இததான் புலம்பா எடுத்துக்கணும். இதெல்லாம் எனக்கு இல்லையே அவளுக்கு இருக்கு, எனக்கு இருக்கே அவளுக்கு இருக்கு. நான் சொல்றேன், எது இருக்கோ இல்லையோ நம்ம கையில கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பு இருக்கு, கர்த்தர் கொடுத்த தரிசனம் இருக்குல்ல, கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம தலைமையில இருக்குல்ல. அது நான் சொல்லுகிறேன், ஒரு நாள் என்னை மேலான இடத்துல கொண்டு வந்து நிறுத்தணும். அல்லேலூயா. எதை குறித்து கவலைப்படுறீங்க நீங்க? உங்க கவலை எதை குறித்து இருக்குது? நம்முடைய கவலை எல்லாம் எதை குறித்து இருக்குது? இன்னைக்கு என்னது? நேத்தியோட வேலை முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு அடுத்த கட்டடம் தான் தேடணும். நான் சொன்னேன், அடுத்த கட்டடத்தை கர்த்தர் கொடுக்கிறது அவர் கையில இருக்கு. நீங்க கவலைப்படுறதுனால கட்டடம் வந்துட போதா? வராது. அல்லேலூயா. அவர் நல்லா சொன்னார் பாருங்க. 14வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 1 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிங்க. இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களோ, தாகமுள்ளவர்களோ, நிர்வாணிகளோ, குற்றுண்டவர்களோ, தங்க கிடமில்லாதவர்களாக இருக்கிறோம். எங்கள் கைகளினால வேலை செய்து பாடுபடுகிறோம். நல்ல கவனிங்க. வையப்பட்டு இங்கிட்ட ஒருத்தர் திட்டிட்டு இருக்கா, இங்கிட்ட கையை நிற்கிறோம். ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கிறேன். விளங்குதா? இங்கிட்ட ஒருத்தர் என்னது மோசமான ஆளியா இருந்தாரு, அவனும் ஒருத்தர் என்ன செய்யறான், நம்மள சமைக்கிறான். இங்கிட்ட கையை நிட்டு, ஆண்டவரே எங்க நிலவ ஆசீர்வதிங்க, ஆண்டவரே கையை நிட்டு. இங்கிட்ட ஒருத்தர் நம்ம என்ன செய்யறான், அவன் பாட்டுக்கு ஏசிட்டு இருக்கான். இங்கிட்ட ஆண்டவரே எங்க அருமையான பரிணாக்காவை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே சொல்றோம். அதான் சொல்றாரு, வையப்பட்டு நம்ம என்ன செய்யறோம், இங்கிட்ட ஒரு காதுல என்னது எவனோ ஒருத்தர் திட்டிட்டு இருக்கான். நான் சொன்னேன், அதெல்லாம் காதுல வாங்கினா இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கிட்ட ஒருத்தரை என்ன செய்ய முடியாது, பிளஸ் பண்ண முடியாது. அல்லேலூயா. ஆமென். அங்க பாருங்க, அடுத்த வார்த்தை வாசிங்க. நல்ல கவனிங்க. என்ன பண்ணு படிக்கணும்? துன்பப்பட்டு நான் சொல்றேன், துன்பப்பட்டு நீங்க அப்படி இருக்கீங்க. சகிப்பு இருக்கா? அப்படியே சில ஆட்கள்லாம் இது தட்டி விட்டு அடிச்சுக்கோங்க. தட்டி விட்டு பாருங்க, உள்ளுக்குள்ள இருக்கிற ஆளு வேற கேரக்டர் பாருங்க. நீங்க வெளியில இருக்கிற ஒரு கேரக்டர் தான் பாக்குறீங்க. நேற்று கூட ஒரு அக்காவுக்கு சொன்னேன், அம்மா வீட்டுல யாராவது டெரரை காட்டுறேன், எப்போது என்னது டெரரை காட்டி நீ ஏதாவது டெரர் பண்ணிட்டு வந்தீங்க, அவங்க பத்தி எழுதிட்டு இருக்கோம். அந்த மாதிரி வீட்டுக்குள்ள எதையோ அவங்க போயிட்டு கியூபியா இருந்துச்சு. என்னன்னு கேட்டா எங்க வீட்டுக்குள்ள டெரரை உருவாக்குறது அந்த அம்மா தான். புரியுதுங்களா? மாடுகள் என்ன செய்யணும்? சகிக்கணும். மாடுகள் என்ன செய்யணும்? சகிக்கணும். இங்க பாருங்க, அந்த வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. என்ன வசனம் சொன்னாலும் நான் செய்யறபடிதான் என்ன செய்வேன். என்னால நீங்க மாற்றவே முடியாது. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களையே மாத்தி நடத்துறதுக்கு தான் கர்த்தர் கொடுத்திருக்காரு. என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க. துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூசிக்கப்பட்டு என்ன செய்றோம், தூசிக்கப்பட்டு என்ன செய்றோம், எப்படி வெட்டிக்கிறோம். என்ன பேசிட்டா சாவடிங்க ஆண்டவரே. என்ன இங்க பக்கத்துல ஒரு அம்மா இருக்கு, நான் அடிக்கடி சாட்சி சொல்லுவேன். இங்க பக்கத்துல பர்மாங்கல்ல ஒரு அம்மா இருக்கு.
அது வீட்டுக்கு பக்கத்துல அதோடைய ஓபியான்னு சொன்னா குழந்தை மண்டாடி. இந்த குழந்தை மண்டாட்டிக்கும் அந்த அம்மாவுக்கும், குழந்தை மண்டாட்டி இந்து, இந்த அம்மா ரட்சிக்கப்பட்டு ஒரு சபைக்கு போறாமா. நம்ம சபையா இருந்தா காதலையே போய் ஒரு அடி. எனக்கு அந்த அதிகாரத்தை கத்தர் கொடுத்துருக்கு. அன்போடு வரட்டா வரம்போடு வரட்டா அதிகாரம் இருக்கு. சிவில்லையே ஒண்ணு அறையலாம் அப்படி. அந்த மாதிரி சூழ்நிலை பாருங்க. 2 பேருக்கு சண்டை நடக்குது. சண்டை நடந்தா இப்ப இந்த ரட்சிக்கப்பட்ட அம்மா சொல்லுது, ஏசாமின்னு சொல்லி உன்னை அழிக்காம விட மாட்டேன். நடந்த சம்பவம் நான் ஜோக்குக்காக சொல்லுது. நடந்தது என் ஏசாமில அந்தமா நான் மெட்ராஸ்ல இருந்து வரேன். வந்தோடனே இங்க இருந்து கேக்குது, உங்களுக்கு ஒன்று கேட்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி நம்மகிட்ட ஒன்று கேட்கணும்னு கேட்டு அந்த மாதிரி என்ன சிஸ்டர் அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னா, உங்க இயேசு வேணும்னா அழிச்சுவாரா அப்படின்னு கேட்டு. யார் சொன்னா அப்படின்னா என் ஓபியா சொல்லிச்சு. நல்ல கவனிங்க. இங்க இந்த வசனத்தை பாருங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. தூசிக்கப்பட்டு நான் சொல்றேன், இது யாருடைய அனுபவம்? இயேசு கிறிஸ்துவின் அனுபவம். குத்தினவர்களுக்காக, காரி குத்தினவர்களுக்காக வேண்டுதல் செய்தது யாரு? இயேசப்பா. நான் சொல்றேன், மன்னிக்க திராணி இல்லாத ஒரு மனுஷன் இந்த வேஷத்தை தூக்குறதுக்கு என்ன கிடையாது. மன்னிக்க தெரியாத ஒரு மனுஷன் இந்த வேத புத்தகத்தை தூக்குறதுக்கு என்ன கிடையாது, தகுதி கிடையாது. மன்னிக்க தெரியணும். கிறிஸ்துவனா மன்னிக்க தெரியணும், சகிக்க தெரியணும். குத்தப்பட்டாலும் அவனுக்காக ஜெபிக்க தெரியணும். தூசிக்கிறவனுக்காக ஜெபிக்க தெரியணும். தூசிக்கிறவனுக்காக ஓட தெரியணும். நல்ல கவனிங்க. நீங்க மன்னிக்க திராணி இல்லையா? இந்த வேத புத்தகத்தை என்னத்தை வாசிக்கிறீங்க? ஏதோ டெய்லி வாசிக்கணும், கடமைக்கு வாசிக்கிறீங்களா? தேவ பிள்ளைகளே, சற்று கொஞ்சம் கவனிங்க. நேரம் போயிட்டே இருக்குது. அடுத்த வார்த்தை வாசிங்க. இந்நாள் வரைக்கும் உலகத்துடைய என்னது? குப்பையை போலவோ என்ன செய்யப்படுது? தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் பைபிள்ல எழுதப்பட்ட வசனம் தானே. இதெல்லாம் ஒரு மனுஷன் வந்து கை கொண்டதானே. இது ஆண்டவர் கூட சொல்ல, ஒரு மனுஷன் கை கொண்ட ஒரு பகுதி தானே. ஒரு குப்பையை போல நம்ம இருக்கிறாங்க. பாஸ்டரே என்ன முக்கியப்படுத்தல, அவங்கள தான் முக்கியப்படுத்துறாரு, இவங்கள தான் முக்கியப்படுத்துறாரு அப்படின்னு குற்றச்சாட்டை கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, வைக்கிறாங்க. பாஸ்டர் நீங்க அவங்கள தான் முக்கியப்படுத்துறீங்க, இவங்கள தான் முக்கியப்படுத்தணும் போராடுறாங்க சிலர். இங்க இவருடைய அனுபவம் எப்படி இருக்குது? உலகத்துக்கு நாங்க யாரா இருக்கிறோம்? குப்பையை போல இருக்கிறோம். எல்லாரும் துடைத்து போடுங்க, துடைத்து போடுங்க, அழுத்து போடாதோ, அழுக்கெல்லாம் துடைச்சு தூக்கி எறிவோம். அந்த மாதிரி சொன்னாரு, அழுத்து போல நாங்க இருக்கிறோம். அடுத்த வருஷம் வாசிங்க. உங்களை வெட்கப்படுத்துறதுக்காக நான் சொல்லல உங்களுக்கு. அடுத்த வார்த்தை சொல்றாரு. இந்த காரியத்தை நானும் சபையில சொல்றதுக்கு என்ன காரணம்னா, உங்களை யாரையும் நான் குற்றப்படுத்துறதுக்காக சொல்ல, நீங்க எல்லாரும் ஒரு நாள் இந்த சத்திய வசனத்துக்குள்ளாக கடந்து வர வேண்டும் என்று தான் நான் புத்தி சொல்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளே, அந்த வார்த்தை கவனிங்க. அடுத்த வார்த்தை கவனிங்க. நான் முடிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள்ளாக அநேகர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவங்க இருந்தாலும், ஆமென். நல்ல கவனிங்க. எங்க லியோ, எங்க சக்தி, எங்க ஜெயிக்கு, இவங்கெல்லாம் நான் உரிமையா கண்டிக்க முடியும். உரிமையா என்ன செய்யலாம்? ஜெயிக்கு வாடா, சக்திக்கு வாடா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி செய்யலாம், அப்படி செய்யலாம். நான் என்ன செய்ய முடியும்? கண்டிக்க முடியும். ஏன்னா இது ஏன் பிள்ளைகள், நான் என்ன செய்ய முடியும்? கண்டிக்க முடியும். அதுதான் இங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நிறைய உபாத்தியர்கள் இருக்காங்க, அப்படி நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்க. அங்க போனா உங்களை தந்த தாமாரத்துல தாங்குவாங்க. ஆனா இங்க அப்போஸ்தலன் சொல்லி பவுல் சொல்லி கொடுக்கிற உபதேசம் உங்களுக்குள்ளார என்ன செய்யாது? உள்ள போகாது. நீங்க அப்படியே அந்த மேன்மையிலேயே என்ன செய்வீங்க? அப்படியே உண்டா. இப்ப நீங்க ஒரு இடத்துல போய் இப்ப முதல்ல ஜெபத்துக்கு கொடுப்பாங்க, ஜெபத்துக்கு ஜெபிச்ச உடனே சூப்பர் உச்சத்துல வந்தவங்க என்ன செய்யணும்? அதனால பவுல் இந்த இடத்துல என்ன சொல்றாரு? உங்களுக்கு அநேக உபாத்தியர்கள் என்னது இருந்தாலும் தகப்பன் ஒருத்தன் தானே. அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளை நீங்க கவனிக்க வேண்டும். நம்முடைய பக்தி வரக்கு எப்படி இருக்கு? நீங்க அப்போஸ்தலன் பவுலை பயன்படுத்தினாரு. ஒரு 7 பேர் ஆத்திரத்தோட என்ன செஞ்சான்? ஊழியம் செஞ்சான். அந்த மாதிரி ஊழியம் நமக்கு வேணாம். நாம கருணை செலுத்தி, நாம தேவனுக்காக பிரயாசம் எடுத்து நம்ம ஓடிக்கொண்டே இருக்கும்போது
ஒரு நாள் தேவன் நம்மை எடுக்கணும். நீங்க எதிர்பார்க்காத ஒரு பிரசனத்தை தேவன் உங்களுக்கு தருவார். நீங்க எதிர்பார்க்காத அற்புத அடையாளத்தை செய்யும்படியான ஒரு வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இருக்கிற இடத்துல எழுந்து இந்த பிரயாணத்தில் போயிட்டே இருக்கீங்களா, சகிக்கிறீங்களா? உங்களோட அழுக்க போல ஜனங்கள் இருக்கிறாங்களா, குப்பையா இருக்கிறாங்களா? நமக்கு போக வேணாம், கொஞ்சம் ஜெபம் பண்ணதை கேளுங்க. ஓடுதலையே இருக்கீங்க, காலம் கொஞ்சம் நில்லுங்க, வசனத்தை கேளுங்க. எப்ப பார்த்தாலும் தாளாட்டார் சீராட்டார் அப்படிங்கிற அனுபவமாய் அல்ல. நல்ல கவனிச்சு பாருங்க. அழுக்கை போல நம்மளை தொடச்சு போடுற காரியம் கூட உண்டு. குப்பையாய் உலகம் நம்மளை எண்ணி இருக்கலாம். ஆனால் அவர் சொல்றார், இந்நேரம் வரைக்கும் நான் பசியா இருக்கிறேன், நிர்வாகமா இருக்கிறேன், தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த மனுஷனை கர்த்தர் பயன்படுத்துறாரு. எப்படி தெரியுமா பயன்படுத்துறாரு? பவுலின் கைகளினாலே தேவன் அல்லேலூயா விசேஷித்த அற்புதங்கள் நான் சொல்லுகிறேன். பாட அனுபவித்து உபத்திரத்தை கடந்து வந்த என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, கர்த்தர் உன்னைத்தான் பயன்படுத்த போகிறார். சகோதரியை உன்னைத்தான் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். எழுந்து நின்று தேவ வல்லமையை ரிசீவ் பண்ணுங்க. உங்களைத்தான் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. உங்களுடைய வஸ்திரத்திலே தேவ வல்லமையை வைக்கக்கூடிய நாட்கள் தூரமாக இல்லை, அது சமீபமாக இருக்கிறது. கர்த்தர் அப்படி நடத்துவார். நீங்க வாயை திறந்து ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வல்லமை புறப்படுங்க. நீங்க வாயை திறந்து ஜெபிக்கும் போது சாத்தான் அலறிவிட்டு ஓடுவாங்க. கர்த்தர் கிரியை செய்வார். கர்த்தர் கிரியை செய்வாருங்க. கர்த்தர் நமக்கு கிரியை செய்ய போறாருங்க. ஹல்லேலூயா. கண்டறியப்பட்டு அடிக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஒன்றுக்கு முறையே 40 அடி 5 முறை வாங்கின பவுல், மினற்றினாலே 3 முறை அடி வாங்கின பவுல், காரி துப்பப்பட்ட அந்த நிலைமையிலே அந்த செயல்பட்ட பவுல், இப்பொழுது அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, கைகளினாலே அநேக விசேஷித்த காரியங்கள் நடந்தது. சாத்தான் அலறி எடுத்து ஓடினான். கர்த்தர் உங்களை கொண்டு அப்படி செய்ய போகிறார். உங்களை கொண்டு கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். தேவா நான் விசேஷித்தவர், ராஜா நான் தினம் யோசித்தவர், தேவா நான் விசேஷித்தவர், ராஜா நான் தினம் யோசித்தவர், எதினா இருப்பதினா கசப்புள்ள
பாதைகளை, நம்ம உபத்திரத்தை, பாடுகளை, பசியை, அதே போல தாகத்தை, நிர்வாணத்தை, அடிகளை, அவமானத்தை, தூசித்தலை, இது எல்லாத்தையும் சகித்து கொண்டு நடந்து வந்தான். அவன் கையில கட்டுறாரு. அல்லேலூயா. அந்த பாதையில கடந்து வராத ஒரு மனுஷன் அவருடைய நாமத்தை பயன்படுத்தணும்னு நினைச்சா பிசாசே அவனை வெளுத்து வாங்கிடும். நாம அந்த பாதையில, பவுல் பாதையில நாம் என்ன செய்யணும்? கடந்து போங்க. அங்க கர்த்தர் ஒரு பெரிய வெகுமதியை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு ரிவார்ட் என்ன செய்கிறார்? வச்சிருக்கிறார். கர்த்தர் எங்களை அவர் சொல்றாரு, எங்களை அப்படி பயன்படுத்துறான், இப்படி பயன்படுத்துறான். எதையும் குறிச்சு அவன் என்ன செய்யல? சொல்லவே இல்லை. எதை குறிச்சு அவன் சொல்லல. அவன் சொல்றது என்ன? இவ்வளவு பாடுபட நான் என்ன செய்தேன்? பட்டேன். ஆனாலும் கர்த்தருடைய சபையை குறித்து தான் பக்தி வைராக்கியம் பேசுகிறார். அல்லேலூயா. அந்த பக்தி வைராக்கியத்தை நமக்கும் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. கண்டை முடிந்தோம். எங்க நல்ல ஆண்டவரே, நாங்க இந்த கேட்ட சத்தியத்தை பிரசங்கம் பண்ணின இந்த வார்த்தையை ஆண்டவரே உங்களுடைய அடியான் கைக்கொள்ளவும், உங்களுடைய திருச்சபை மக்கள் கைக்கொள்ளவும் கர்த்தர் கிருபை செய்யணும். உங்களுடைய பிள்ளைகள் மேல ஆண்டவரே விசேஷித்த ஆண்டவரே அற்புதங்களை கலப்புங்க, அதிசயத்தை கட்டளையிட போகிறேன். அதுக்காக கோடி சோத்திரம் ஆண்டவரே. தேவ கரத்தில் பிள்ளைகளை மறைத்துக் கொண்டு உங்களுடைய நாமத்தை மேம்படுத்து. பெரிய காரியங்களை செய்யணும். வந்தவருடைய பிள்ளைகள் ஒருத்தரை வெறுமையாக விடாதபடிக்கு ஆசீர்வதித்து நடக்கணும். இயேசு மூலத்தினாலே என் ஆத்துமாவே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலும் உடைய மாறாத பிரசன்னமும் நம் அனைவரோடு நின்று சதா காலத்தோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. மன்னிக்க வேண்டும். உங்களுக்கு கொஞ்சம்